வணக்கம் செல்லமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் புக்கில் 6th ஸ்டாண்டர்டோட சாப்டர் 5 இன்டீஜர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ஒரு ஹாஃப் இயர்லி சிலபஸ், ஒரு குயிக் ரிவிஷனாக இருக்கும். ஓகேவா? இன்டீஜர்ஸ்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? பாசிட்டிவ் நம்பர்ஸும் நெகட்டிவ் நம்பர்ஸும் சேர்ந்து வரும் வித் ஜீரோ. இப்போ ஹோல் நம்பர்னால் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 0 1 அப்படி இன்ஃபினிட்டி வரைக்கும் 1 2 3 அப்படி போகும். நேச்சுரல் நம்பர்னால் 1ல் ஸ்டார்ட் பண்ணி 1 2 3 4 அப்படின்னு எக்ஸட்ரான்னு போயிட்டுருக்கோம். அதான் நேச்சுரல் நம்பர். ஹோல் நம்பர்னால் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்டீஜர்ஸ்னால் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும், அதுக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும். அதாவது 1 2 3 அந்த மாதிரியும் போயிட்டுருக்கோம். -1 -2 -3ன்னு நெகட்டிவ் சைடும் இருக்கும். பாசிட்டிவ் நம்பர்ஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் இன்டீஜர்ஸ்னு பேர். இது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ இங்கே எக்ஸசைஸ் 5.1ல் கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டெய்லி லைஃப் வேர் யூஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். நம்மளோட டே டு டே லைஃப்பில் நெகட்டிவ் இன்டீஜர்ஸும் யூஸ் பண்ணுறோம், பாசிட்டிவ் இன்டீஜர்ஸும் யூஸ் பண்ணுறோம். அதை எந்தெந்த மாதிரியான இடங்கள்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு 2 எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு எந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன் அப்படின்னா, மை சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் ₹5000. இது என்னோட தாட்டில் நான் எழுதியிருக்கேன். இப்போ நீங்கள் எழுதுனா மை சேவிங்ஸ் அமௌண்ட் இஸ் ₹100. நீங்கள் என்ன பண்ணணும், பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு சொல்லும்போது சைன் வந்து பாசிட்டிவில் ப்ளஸ் போடணும். ஓகேவா? என்னென்ன மாதிரியான வேர்ட்ஸ்லாம் எழுதலாம்? ஐ ஹாவ் ₹2 ப்ளஸ் ₹2 எழுதலாம். உங்களுக்கு ஈஸியாக அக்காமடேட் ஆகிற மாதிரியான சென்டென்ஸ் எக்ஸாமில் நீங்கள் எழுத போகிறீங்க. உங்களுக்கு அங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரக்கூடாது, மார்க்ஸ் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணணும். அதுதான் நம்மளோட மெயின் கோல் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளாக சென்டென்ஸ் யூஸ் பண்ண பழகிக்கணும். ஐ ஹாவ் ₹10. ப்ளஸ் மட்டும் சிம்பிள் மட்டும் என்ன பண்ணணும், ப்ளஸ் போட போகிறீங்க. ஏன்னா அது பாசிட்டிவ் இன்டீஜர். பாசிட்டிவ் இன்டீஜர்னால் நீங்கள் என்ன சைன் யூஸ் பண்ணணும், +என்ற சைன் யூஸ் பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். டெம்பரேச்சர் ஆஃப் டுடே ப்ளஸ் 30°. டெம்பரேச்சர் ஆஃப் டுடே, இன்றைக்கான டெம்பரேச்சர் என்னென்னா 30°. ஸோ என்ன பண்ணுறோம், ப்ளஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதே இது நெகட்டிவ் இன்டீஜர்ஸில் 2 சென்டென்ஸ் பார்க்கலாம். டெம்பரேச்சர் அட் ஊட்டி டுடே. இன்றைக்கி ஊட்டியில் என்ன டெம்பரேச்சர் அப்படின்னா 2°C மைனஸ் போடணும். என்ன பண்ணணும், நெகட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு வந்துட்டாலே என்ன சைன் பண்ணணும், மைனஸ்னு நோட் பண்ணணும். ஓகேவா? இங்கேயும் நீங்கள் எழுதலாம் ஐ ஹாவ் லாஸ் மை அமௌண்ட்டு. இங்கே வந்து ஐ ஹாவ் அமௌண்ட்டு. ஏதோ ஒன்று உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரியான ஒரு சென்டென்ஸ். அடுத்து பேங்க் பேலன்ஸ் இன் லோன் அக்கௌண்ட். என்னோடய லோன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னா மைனஸில் இருக்க பேலன்ஸ் -6000 இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கிறேன். இப்போ நெகட்டிவ் இன்டீஜர்ன்றனால நீங்கள் என்ன வேணாலும் சின்னதாக உனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கிற போகிறீங்க. நீங்கள் நெகட்டிவ் இன்டீஜர்னால் மைனஸ் சைன் போடணும், பாசிட்டிவ் இன்டீஜர்னால் ப்ளஸ் சைன் போடணும். இதை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக சென்டென்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ செகண்ட் சம் பார்த்தோன்னா, ரைட் த ஆப்போசிட் ஆஃப் த ஃபாலோயிங். என்ன பண்ண போகிறோம், சென்டென்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ABCDEன்னு ஒரு 6 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சென்டென்ஸ்க்கு ஆப்போசிட் சைடு எழுதணும். எப்போவுமே என்னது, பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 நம்பர் பார்த்தோம்ல, ஆப்போசிட்டாக எழுதுறது தான் இந்த கொஷினை. இப்போ என்னென்ன வேர்டுக்கு ஆப்போசிட் பார்க்கணும், ஏ ப்ராஃபிட் ஆஃப் ₹1000. இதில் என்ன ஆப்போசிட் பார்க்கணும், ப்ராஃபிட்டோட ஆப்போசிட் என்னன்னு பார்க்கணும். ப்ராஃபிட்டோட ஆப்போசிட் லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ராஃபிட்டோட ஆப்போசிட் லெட்டர் லாஸ். அப்போ சொல்யூஷன் உடனே கீழே எழுதிருக்கேன் பாருங்கள். ஏ லாஸ் ஆஃப் ₹1000 எழுதுனா போதும். ஓகேவா? இப்போ பி செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஏ இன்க்ரீஸ் இன் ஹைட். இன்க்ரீஸ் அந்த வேர்டுக்கு ஆப்போசிட் வேர்டு எழுதணும். ஏ டிக்ரீஸ் இன் ஹைட். ஓகேவா? இப்போ 350 feet பிலோ த லெவல். இங்கே பிலோ இதுக்கு ஆப்போசிட் வேர்டு எழுதணும். 350 feet அபவ் த லெவல். ஓகேவா? அடுத்த ஃபோர்த் சென்டென்ஸ் பாருங்கள். ஏ டெபாசிட் ஆஃப் ₹10,000. இப்போ டெபாசிட் பண்ணுறோம், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஆப்போசிட்டில் டெபாசிட் பண்ணால் வித்ட்ரால் பண்ணுறோம். ஏ வித்ட்ரால் ஆஃப் ₹10,000. ஃபிஃப்த் சென்டென்ஸ் பாருங்கள். 25°C அபவ் 0°C. இந்த அபவ்ன்ற வேர்டுக்கு ஆப்போசிட் வேர்டு பார்க்கணும், பிலோ. ஸோ சொல்யூஷன் என்ன எழுதணும், 25°C பிலோ 0°C. 576 BC. BCனா பிஃபோர் கிறிஸ்ட். அப்போ நம்ம என்ன எழுதுவோம், அதுக்கு ஆப்போசிட் BCக்கு AD. அப்போ 576 AD. ஓகேவா? இப்போ தேர்ட் சம் பார்த்தோன்னா, ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன் ஆஸ் இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு சில சுச்சுவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்மளை என்னவா மேக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கொடுத்துருக்க சுச்சுவேஷனை இன்டீஜராக எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஏ டெபாசிட் ஆஃப் ₹500. இதை இன்டீஜராக எழுத சொல்லியிருக்கிறாங்க. இதை இன்டீஜராக எழுதணும்னா என்ன பண்ணணும், ₹500 இருக்கா, டெபாசிட் பண்ணியிருக்கிறோம். அப்போ இது வந்து ப்ளஸ் நம்பர் இல்லையா? அப்போ சைனோடு எழுதணும். அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. +500 எழுதணும் ஆன்சர். ஓகேவா? இதுக்கான சொல்யூஷன் +500. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், ஏ ஃபால் ஆஃப் 30 points. அப்போ 30 பாயிண்ட்ஸ் விழுந்துருச்சு. அப்போ என்ன பண்ணணும், -30. ஓகேவா? -13 டினோட் பண்ணணும். அடுத்து an aeroplane is flying at a height.
height of 2400 meters above ground level. Ground level இருந்து ஹைட்டில் எவ்வளோ போகுது? அப்போ ப்ளஸ் தான் 2400 மீட்டர். ஓகேவா? வித் சைனோடு எழுதணும், அதுதான் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? as integers. a withdrawal of rupees 10,000 from the bank. வித்ட்ரா பண்ணியிருக்கிறோம். டெபாசிட் பண்ணும்போது ப்ளஸ்ஸு, வித்ட்ரா பண்ணும்போது என்ன பண்ணணும்? மைனஸ். ஸோ ஆன்சர் வந்து மைனஸ் 10,000. ஓகேவா? மைனஸ் ருபீஸ் மைனஸ் 10,000. நெக்ஸ்ட்டு ஏ கெயின் ஆஃப் 60 பாயிண்ட்ஸ். அப்போ கெயின் வந்து பாசிட்டிவ் தான், கெயின் ஆகிருக்கு. அப்போ ப்ளஸ் 60. ஓகேவா? கெயின் ப்ளஸ் 60. அடுத்து எஃப் பாருங்கள். ஏ டிரைவர் டிரைவ்ஸ் டு எ டெப்த் ஆஃப் 6 feet பிலோ. எபோவ்னா பாசிட்டிவில் எழுதணும், பிலோன்னு இருக்கனால பிலோ த கிரவுண்ட் லெவலை விட கீழே போயிருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணணும்? மைனஸ் 6. ஓகேவா? புரிஞ்சதா உங்களுக்கு? கொஷினை ரீட் பண்ணி பார்க்குறீங்க, அதுக்கு இன்டீஜர் எழுத போகிறோம். அந்த இன்டீஜர் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்றத பார்த்து மட்டும் கரெக்டாக சைன் அசைன் பண்ணணும். ஓகேவா? வாங்க இப்போ ஃபோர்த் சம் பார்க்கலாம். இப்போ ஃபோர்த் சம் பார்த்தோன்னா, ட்ரா எ நம்பர் லைன் அண்ட் ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஆன் இட் அண்ட் நேம் த பாயிண்ட்ஸ். ஓகேவா? அந்த பாயிண்ட்ஸோட நேமை கரெக்டாக, அதாவது அங்கே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு கொஷின் கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா +6 -10 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு நேம் சூஸ் பண்ணி நம்மளை இங்கே மார்க் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு +6 சொல்லியிருக்காங்க. அப்போ +6னால் நம்ம என்ன பண்ணோம்? நம்மளை நேமோடு நோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே ஏ. ஓகேவா? +6க்கு ஏ நேம் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு -10. இப்போ -10க்கு என்ன பண்ணுறோம்? பின்னு பேர் கொடுக்கலாம். இங்கே இருக்க -10. ஸோ பி. ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் லைன் வரைஞ்சிக்கணும். அதில் கரெக்டாக பாசிட்டிவ் நம்பர்ஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ் ட்ரா பண்ணிக்கணும். நம்மளுக்கு சம்லையே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது. பாசிட்டிவ் நம்பரில் பெரிய நம்பர் 10. ஸோ நம்ம நம்பர் லைனாக 10 வரைக்கும் போட்டுக்கணும். இங்கே ஸ்மாலஸ்ட் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், -12. ஸோ -12 வரைக்கும் அந்த நம்பர் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ தேர்ட் ஒன் வந்து -12. அதுக்கு சீன் பேர் கொடுத்துக்கலாம். ஸோ -12க்கு நேராக சி எழுதிக்கோங்க. அடுத்து +10. +10க்கு டீன் நேம் கொடுக்கலாம். ஓகேவா? அதை நோட் பண்ணுறோம். அடுத்து -3. -3க்கு என்ன பேர்? இ. ஓகேவா? -3யை இன்னு நோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு +1 எஃப். ஓகேவா? இவ்வளோ தான். நீங்கள் ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணி அதில் கரெக்டாக மார்க் பண்ண தெரியணும். எது பிக்கஸ்ட்டு ஒன்று பாசிட்டிவ்லன்னு பார்த்தா அது வரைக்கும், எது லோயஸ்ட் நம்பர்னு பார்த்து நெகட்டிவ் சைன் அது வரைக்கும் நம்ம நோட் பண்ணி ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதில் மார்க் பண்ணிடுறோம். அவ்வளோதான். ஃபோர்த் சம் முடிஞ்சிருச்சு. வாங்க ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். சம் இன்டிஜர்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் ஆன் ஹரிசாண்டல் நம்பர் லைன் as shown where a represents -2. a வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணதா? -2 வித் ரெஃபரன்ஸ் டு த நம்பர் லைன். இதை யூஸ் பண்ணி இந்த நம்பர் லைனில் ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கதை நீங்கள் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். கீழே கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? வாங்க அதை நம்ம செய்யலாம். இப்போ கொஷினில் இதுவே கொடுத்துட்டாங்க. இது ஃபுல்லாகவே கொஷின். நம்ம சொல்யூஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ ரெப்ரசன்ட் -2ன்னு சொல்லிட்டாங்களா? அப்போ ஏ என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? -2. ஓகேவா? அப்போ -2ன்னு அங்கே நம்ம நோட் பண்ணிக்கலாம். இங்கே -2ன்னு நம்ம நோட் பண்ணோம்னா அப்படியே கண்டினியூவாக ஆன்சர் எழுதிடலாம். -1 இங்கே 0 1 2 3 4 5 6 7 8 9 10. அவங்களே பாயிண்ட்ஸ்லாம் வச்சு மேலே நேம்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ நம்பர் மட்டும் அசைன் பண்ணுறோம். ஏயை ரெப்ரசன்ட் -2ன்றனால -2 வச்சு நம்ம நம்பர் எழுதுகிறோம். அப்போ இங்கே என்ன வரும்? -3 -4 -5 -6 -7. எல்லாருக்கும் நம்பர் லைன் ட்ரா பண்ண தெரியும். இப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் பாயிண்ட் ரெப்ரசன்ட்ஸ் -3? -3யை ரெப்ரசன்ட் பண்ணுறது என்ன நேம்னு கேட்டிருக்காங்க? பி. ஓகேவா? ஆன்சர் என்னது? பி. லொக்கேட் த பாயிண்ட் விச் ரெப்ரசன்ட் த ஆப்போசிட் ஆஃப் பி. இப்போ பி வந்து -3 இல்லையா? அப்போ -3க்கு ஆப்போசிட் என்னது? +3. அது என்ன சொல்லியிருக்காங்க? ஆப்போசிட் ஆஃப் பி அண்ட் நேம் இட் அஸ் பி. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? நம்மளை பின்னு நேம் வைக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இதுக்கு சொல்யூஷன் என்னது? p = 3. ஓகேவா? இப்போ ரைட் இன்டிஜர்ஸ் ஃபார் த பாயிண்ட்ஸ் 3 C and E. ரைட் த இன்டிஜர்ஸ் ஃபார் த பாயிண்ட்ஸ் C and E. C என்ன டினோட் பண்ணுது? -7.
சி என்ன சொல்லுது -7. நெக்ஸ்ட்டு இ டினோட்ஸ் 4. ஓகேவா? அடுத்து which point marked on the number line has the least value. எது லீஸ்ட் வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. கிரேட் வேல்யூனா 10, லீஸ்ட் வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. லீஸ்ட் வேல்யூ என்னது? -7. ஓகேவா? இப்போ 6th sum பார்த்தோம்னா in each of the following pairs which number lies to the right of the other on a number line. இப்போ ஒரு நம்பர் லைன் எடுத்துட்டோம்னா ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்குறாங்க, பேராக நம்பர் கொடுத்துருக்கதா சொல்லிட்டாங்க. அதில் வந்து எந்த நம்பர் ரைட் சைடில் லைஸாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ நம்பர் லைன் மிடில் 0 நோட் பண்ணுவோம். இங்கிட்டலாம் பாசிட்டிவ் நம்பர்ஸ் வரும், இங்கே நெகட்டிவ் நம்பர்ஸ் வரும். இப்போ இந்த மாதிரி போகும்போது நம்ம எப்படி நம்பர் எழுத ஆரம்பிக்கிறோன்னா, இங்கேருந்து அதாவது லெஃப்ட் டு ரைட்டு தான் போகுது. ஓகேவா? லெஃப்ட் டு ரைட்டு போகுது. அப்போ ரைட்டில் என்ன நம்பர் லைஸாக இருக்குன்னு தான் நம்மளுக்கு, ரைட்டில் என்ன நம்பர் இருக்குது, 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 2 நம்பரில் எந்த நம்பர் ரைட்டில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கேருந்து எழுதிட்டு போகும்போது 1 2 3 4 5 6 7 8 9 10. 9க்கு அப்புறம் தான் 10 வருது. அப்போ 10னா ரைட்டில் லைஸாக இருக்குது. அப்போ 10 லைஸ் டு த ரைட் ஆஃப் 9. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், -13 -12. இப்போ நெகட்டிவ் சைடு பாருங்கள், 1 2 3 4 5 6 அப்படியே போயிட்டே இருக்குமா? அப்போ 12 13 வருமா? ஃபஸ்ட்டு 12 நம்பர், அப்புறம் 13 வரும். -12 -13. அப்போ எந்த நம்பர் ரைட் சைடில் லைஸ் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்படி வரும்போது தான் என்னது ரைட் சைடு போகுது இல்லையா? இங்கே லெஃப்ட் சைடுன்னு சொல்லிட்டேன். இப்படி போகும்போது தான் இங்கே தான் ரைட் சைடு போகுது. அப்போ -13, 13க்கு முன்னாடி என்ன இருக்குது? -12. ரைட் சைடு இருக்க நம்பர் -12. ஸோ -12 லைஸ் டு த ரைட் ஆஃப் -13. அந்த மாதிரி வேர்டிங்ஸாக நீங்கள் எழுதணும். அதான் அங்கே கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்த பேர் என்னென்னு பாருங்கள், -15 0. அப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் இங்கே இருக்குது, 0 அதுக்கு முன்னாடியே இருக்குது. அப்போ ரைட் சைடு என்ன நம்பர் இருக்குது? 0 தான் இருக்குது. அப்போ 0 லைஸ் டு த ரைட் ஆஃப் -15. -15க்கு ரைட் சைடில் 0 இருக்குதுன்னு சொல்கிறோம். ஓகேவா? சேம் அதே மாதிரி தான் நம்மளுக்கு பாருங்கள், லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகும்போது என்ன ஆகுது? பெரிய நம்பர் எல்லாம் இங்கிட்டு போகுது, ரைட் சைடு போகுது. அப்போ லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? லெஃப்ட் சைடு இருக்கிறதுலே லீஸ்ட் நம்பர்ஸ், ஸ்மால் நம்பர்ஸ் தான் லெஃப்ட் சைடில் இருக்குது. ரைட் சைடு பெரிய நம்பர் தான் போகுது. அப்போ நம்ம நம்பர்ஸ் வச்சே நோட் பண்ணிடலாம். இப்போ 0 -17 வருது. எது பிக்கஸ்ட் ஒன்? 0 தான். அப்போ 0 லைஸ் டு த ரைட் ஆஃப் -17. ஓகேவா? நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர் லைனை அதை இமேஜினேஷன் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, எது பிக்கஸ்ட் ஒன்றோ, இப்போ பிக்கஸ்ட் நம்பர் எல்லாமே ரைட் சைடு வரும், ஸ்மாலஸ்ட் நம்பர் எல்லாமே லெஃப்ட் சைடு வரும்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து 11 -11. இப்போ எது பிக்கஸ்ட் ஒன்? +11 நம்பர் தான் என்னது? பெரிய நம்பர். அப்போ வந்து பெரிய நம்பர் தான் எங்கே இருக்கும்? ரைட் சைடு இருக்கும். அப்போ 11 லைஸ் டு த ரைட் ஆஃப் -11. ஓகேவா? அடுத்து பாருங்கள், -3, -103. இப்போ -3 இருக்குது, -103 இருக்குது. எது லீஸ்ட்டுன்னு பார்க்கணும். எது லீஸ்ட்டு? -103 தான் சின்ன நம்பர். அப்போ பெரிய நம்பர் தான் என்ன ஆயிருக்கும்? ரைட் சைடில் லைஸ் ஆகிருக்கும். அப்போ -3 லைஸ் டு த ரைட் ஆஃப் -103. ஓகேவா? புரிஞ்சதா உங்களுக்கு? வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். 7th sum, list all integers in ascending order between the given pairs. இங்கேயும் 2 பேர் நம்பர் கொடுத்துருக்காங்க, 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 2 நம்பருக்கு இடையில இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா 0 -7 சொல்லியிருக்காங்க. இப்போ 0 -7ல் நம்ம 2க்கும் இடையில இருக்கக்கூடிய இப்போ நம்பர் லைன் போடுறோம். நம்பர் லைனில் நடுவில் 0 வந்துடும், இங்கிட்ட பாசிட்டிவ் நம்பர்ஸ் வந்துடும், இங்கிட்ட நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்துடும். நெகட்டிவ் நம்பர்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்கும்? -1லேருந்து ஆரம்பிக்கும். -1 -2 -3 இப்படி போகும். இங்கே -7 வரைக்கும், 0லேருந்து -7 வரைக்கும் இருக்கக்கூடிய நெகட்டிவ் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ -6 -5 -4 -3 -2 -1. ஓகேவா? அதை அப்படியே எழுதிடணும். அடுத்து செகண்ட் சம் பாருங்கள், -10க்கும் -1க்கும் இடையில கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு நம்பர் லைனில் பாருங்கள், -10லேருந்து -1 வரைக்கும். அப்போ 10க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன? -9 -8 -7 -6 -5 -4 -3 -2. இதை நீங்கள் நம்பர் லைன் எழுதி அதில் வரைஞ்சி காமிச்சு நம்மளை செய்ய சொல்லலை. ஒரு நம்பர் லைன் எடுத்துகிட்டா உங்களுக்கு விசுவலைசிங்காக தெரியணும். ஓகேவா? இப்போ தேர்ட் சம் பாருங்கள், -5 and 4 இடையில இருக்க நம்பர் பார்க்க போகிறோம். -5 இங்கே இருக்குது. -5க்கு அடுத்து -4 -3 -2 -1 0 1 2 3 4க்கு முன்னாடி உள்ள நம்பர் வரைக்கும் எழுதிடுறோம். அசெண்டிங் ஆர்டராக தான் நம்மளுக்கு எழுத சொல்கிறதுனால ஈஸி இல்லையா? அப்படியே எழுதிடலாம். -56லேருந்து -49 வரைக்கும்
-56 அடுத்து -55, -54, -53, -52, -51, -50. ஓகேவா? புரிஞ்சதா? வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ 8th சம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங்னு சொல்லி கொஷின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட் கொஷின், ரைட் எனி 4 நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் கிரேட்டர் தென் -25. இப்போ ஒரு நம்பர் லைனில் 0 நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் லெஃப்ட் சைடில் தான் வரும். -25 விட பெரிய நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ -25 விட நான் -24லேருந்து -1 வரைக்கும் -24, -23, -22, -21, -20, -19, -18 அந்த மாதிரி வந்து -1 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸும் என்னது கிரேட்டர் தென் -25. சரியா? அப்போ இதிலேருந்து ஏதாவது எத்தனை நம்பர் கேட்டிருக்காங்க? 4 நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு 4 நம்பர்ஸ் எழுதலாம். என்ன எழுதலாம்? -24 எழுதலாம், -5 எழுதலாம், -3 எழுதலாம், -1 எழுதலாம். ஏதோ ஒரு 4 நம்பர் எதுனாலும் இந்த நம்பர்லேருந்து இங்கே வரைக்கும் -24 to -1 வரைக்கும் இருக்கக்கூடிய 4 நம்பர், எனி 4 நம்பர்ஸ் எழுதலாம். இப்போ செகண்ட் சம் பாருங்கள். ரைட் எனி 4 நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் லெஸ் தென் -3. சேம் அதே மாதிரி தான் -3க்கு -3யோட லெஸ் தென், இங்கே வந்து கிரேட்டர் தென் கேட்டிருக்கிறதுனால நம்ம எப்படி எழுதணும்? -3யோட லெஸ் தென்னா என்னது? இப்போ ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா 0, -1, -2, -3 இந்த பக்கம் போய்கிட்டே இருக்கக்கூடிய எல்லா நம்பரும் -3யை விட சின்ன நம்பர் தான் இல்லையா? அப்போ -3யை விட சின்ன நம்பர் எவ்வளோ வேணாலும் இதுக்கப்புறம் இன்ஃபினிட்டிவ் இல்லை, இன்ஃபினிட்டிவ் எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஏதாவது ஒரு 4 நம்பர் கேட்டிருக்காங்க. அப்போ ஏதாவது ஒரு 4 நம்பர் 4 நம்பர் என்னது? -6, -50, -49, -200 எது வேணாலும் எழுதலாம். ஓகேவா? 3யை விட சின்ன நம்பர், இது எல்லாமே சின்ன நம்பர் தான் 3யை விட. ஓகேவா? இப்போ தேர்ட் சம் பாருங்கள். ஹவு மெனி நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆர் தேர் தட் ஆர் கிரேட்டர் தென் -2? எவ்வளோ நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் வந்து -2 விட இருக்குதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ இதே நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது -2. -2க்கு அடுத்து இருக்கக்கூடிய நெகட்டிவ் நம்பர் ஒன்று தான், -1 தான். ஹவு மெனி நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ -1 ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்குது, ஒன்லி 1 நம்பர் இல்லையா? அதை மட்டும் ஆன்சர் எழுதிக்கலாம். இப்போ ஃபோர்த் ஒன்று பாருங்கள். விச் நம்பர் வில் பி ரீச் இஃப் யூ மூவ் 5 நம்பர்ஸ் டு த ரைட் ஆஃப் -1? அதாவது ஒரு நம்பர் லைன் இருக்குது. இப்போது அந்த நம்பர் லைனில் 0 நெகட்டிவ் ஃபுல்லாக பாசிட்டிவ் நம்பர்ஸ், அதாவது ரைட் சைடு தான் என்ன பண்ணணும், பெரிய நம்பர்ஸ் எல்லாமே வரும்னு சொல்லியிருக்கிறோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? -1லேருந்து ரைட்டில் 5 நம்பர்ஸ் தள்ளி என்ன நம்பர்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. விச் நம்பர் வில் பி ரீச் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ லெஃப்ட் சைடு வரதெல்லாம் இந்த பக்கம் நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு நம்மளுக்கு நல்லா தெரியுமா? அப்போ -1லேருந்து 5 நம்பர்ஸ் மூவ் ஆகுது. அப்போ 1, 2, 3, 4, 5. அப்போ 5th நம்பர் என்னது? 4. விச் நம்பர் வில் பி ரீச் இஃப் யூ மூவ் 5 நம்பர்ஸ் டு த ரைட் ஆஃப் -1னா நம்பர் 4 தான் ஆன்சர். வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ விச் நம்பர் வில் பி ரீச் இஃப் யூ மூவ் 6 நம்பர்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் 2? லெஃப்ட் சைடு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த டைம்லைனே, இந்த லைன்லேயே பாருங்கள், இன்டிஜர் லைன்லேயே 2லேருந்து லெஃப்ட் சைடு மூவ் 6 நம்பர்ஸ் மூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் ஆஃப் 2, இங்கே 2லேருந்து. அப்போ -2, -3, -4, -5 இப்படி வச்சுக்கலாம். இங்கே 2லேருந்து தானே மூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. 1, 2, 3, 4, 5, 6 மூவ்ஸ் பண்ணியிருக்கோம். 6 மூவ்ஸ் பண்ணால் என்ன நம்பர் வருது? -4. அப்போ ஆன்சர் என்னது? -4. புரியுதா உங்களுக்கு? லெஃப்ட் சைடு மூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் சைடுன்றது நம்ம இந்த சைடு மைனஸ் நம்பர் வர பக்கம் லெஃப்ட் சைடு தானே பார்த்துருக்கோம். பெரிய நம்பர்லாம் ரைட் சைடு. அப்போ 2லேருந்து உங்களை எப்படி மூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? 2லேருந்து மூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீ என்ன பண்ணணும்? நம்பர் லைன் வரைஞ்சி அதில் தான் மூவ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இப்போ லாஸ்ட் பார்க்கலாம். இஃப் வி அட் -6 இன் விச் டைரக்ஷன் should be மூவ் டு ரீச் -1? எந்த பக்கம் மூவ் பண்ணால் -1 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த டைம் லைன்லேயே பாருங்கள், -6 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? -6 வந்து எந்த பக்கமாக மூவ் பண்ணால் -1 ரீச் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. இந்த பக்கமாக என்னது? ரைட் சைடு, டுவர்ட்ஸ் ரைட் சைடு தானே. அப்போ ரைட் சைடு மூவ் பண்ணால் தான் -1 கிடைக்கும். அப்போ ஆன்சர் ரைட் சைடு மூவ் பண்ணால் தான் மைனஸ் லைன் கிடைக்கும்.
ஹவு மெனி நம்பர்ஸ் should be மூவ் அப்படின்னு கேட்டால் -1 6லேருந்து -1 ரீச் பண்ண எத்தனை நம்பர் ஆகுதுன்னு கேட்குறாங்க. 1 2 3 4 5. அப்போ how many numbers should we move? 5 numbers மூவ் பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சதா உங்களுக்கு? இந்த மாதிரி கரெக்டாக ஆன்சர் எழுதிடணும். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்த்து. இப்போ பாருங்கள் 9th சம். ரைட் த ஃபாலோயிங் இன்டிஜர் இன் அசெண்டிங் ஆர்டர். ஒரு சம் கொடுத்துட்டாங்க, அதில் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளை அசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்லியிருக்காங்க. அசெண்டிங் ஆர்டர்னால் என்ன? ஸ்மால் டு பிக் இல்லையா? சின்ன நம்பர்லேருந்து நம்ம பெரிய நம்பர் போகணும். அப்போ டைம் லைன் போடும்போதே நம்மளுக்கு தெரியும் ரைட் சைடு எல்லாம் பெரிய நம்பர் வருது. அப்போ பாசிட்டிவ் நம்பர்ஸ் வரைக்கும் மூவ் பண்ணி போகிறது பிக்கஸ்ட் ஒன்று. இந்த பக்கம் என்னாகும்? நெகட்டிவ் சைடெல்லாம் நெகட்டிவில் லார்ஜ் நம்பர் தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட்டுன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்போ அசெண்டிங் ஆர்டரில் ஸ்மாலஸ்ட்டு டு பிக்கஸ்ட் ஒன்று நோக்கி தான் போவோம். அப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுலே இருக்கிறதுலே ரொம்ப ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தா நெகட்டிவ் சைனில் இருக்கக்கூடிய பெரிய நம்பர் என்ன, அதுதான் நம்மளுக்கு இருக்கிறதுலே லீஸ்ட் நம்பர். ஸோ அதை ஃபஸ்ட் எழுதிக்கிறோம். -32, நெக்ஸ்ட் -27, -10, -3, 0, 24. வேறு என்ன பாசிட்டிவ் நம்பர் இருக்குதுன்னு பார்த்தா 31. ஓகேவா? இப்படி பார்க்கும்போது அசெண்டிங் ஆர்டர் ஸ்மால் டு பிக்கு எழுதியாச்சு. சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 10, -10, 5, 0, -5, -25, 15 கேட்டிருக்காங்க. இதில் எது லீஸ்ட் நம்பர்னு பார்த்தா -25. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட் எழுத போகிறோம். -25. நெக்ஸ்ட்டு நெகட்டிவில் இருக்கக்கூடிய நம்பர் -15, -10, 0, 5, 10, 15. ஓகேவா? சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ரைட் த ஃபாலோயிங் இன்டிஜர் டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர்னால் என்னது? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர். இப்போ பெரிய நம்பர் எங்கே இருக்குது? நம்மளுக்கு ரைட் சைடில் இருக்குது. பாசிட்டிவ் நம்பர்லேயே பெரிய நம்பர் அதிலேருந்து தான் நம்மளுக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் ரீச் பண்ண போகிறோம். இதுதான் டிசெண்டிங் ஆர்டர். பெருசுலேருந்து சின்ன நம்பர் வரைக்கும் எழுத போகிறோம். இப்போ கொடுத்துருக்க நம்பர்ஸ் பாருங்கள். -32, -57, 0, 9, -1, -3, 1. இருக்கிறதுலே பெரிய நம்பர் பாசிட்டிவ் சைடில் 9. ஸோ 9 ஃபஸ்ட் எழுதியாச்சு. அடுத்து பாசிட்டிவ் நம்பர் என்ன இருக்குன்னு பார்க்குறோம். 1. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் நம்பர் நெக்ஸ்ட் இருக்கிற பாசிட்டிவ் நம்பர்ஸ் வேறு இல்லை, 0. அடுத்து நெகட்டிவ் நம்பர்ஸில் அதில் இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட்டு -1. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சின்னது -3. நெக்ஸ்ட் -32, -57. ஓகேவா? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் வரைக்கும் எழுதியாச்சு. இப்போ மைனஸில் பிக்கஸ்ட் ஒன்றுனா -1 தான் பெருசு. அதுக்கப்புறம் சின்னதாக இருக்கிறது -3. அதை விட சின்னது -32, அதை விட சின்னது -57. ஓகேவா? பிக்கஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் எழுதியாச்சு. அடுத்து பி பாருங்கள். 100, -111, -99, 19, -999, 0, 9. இப்போ இதில் இருக்கிறதுல பிக்கஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தா பாசிட்டிவ் நம்பரில் எது பெரிய நம்பரோ அதை எழுதிக்கிறோம். 100 தான் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் ஒன்று, அதை எழுதிடுறோம். அடுத்து பாசிட்டிவ் சைனில் வேறு நம்பர் என்ன இருக்குதுன்னு பார்த்தா 19 இருக்குது. 19, நெக்ஸ்ட்டு 9, அடுத்து 0. அடுத்து நெகட்டிவ் சைன் பார்க்கும்போது இருக்கிறதுல எது வந்து பெரிய நம்பர்னு பார்த்தோம்னா நெகட்டிவில் -99, நெக்ஸ்ட்டு -111, நெக்ஸ்ட்டு -999. அப்போ இருக்கிறதே சின்ன நம்பர் என்னது? -999. அப்போ பிக்கஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் அரேஞ்ச் பண்ணியாச்சு. நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டோம். ஓகேவா? இப்போ 11th சம் பார்த்தோன்னா கம்ப்ளீட் த ஃபாலோயிங் பேட்டர்ன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். இப்போ ஒரு பேட்டர்னாக நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 8, 6, 4, 2, 0, -2. இப்போ வந்து 2 நம்மளுக்கு குறைஞ்சிட்டே வந்திருக்கு. 8 விட சப்ட்ராக்ட் 2 பண்ணோன்னா 6, 2 குறைஞ்சிட்டே வந்திருக்கு. இப்போ -2 கம்மியான நம்பர் என்னது? -4 சின்ன நம்பர் -4. அடுத்து -6, -8. நம்ம என்ன பண்ணுறோம்? 2 சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுகிறோம். ஓகேவா? இப்போ செகண்ட் சம் பார்த்திங்கன்னா -5, அதாவது 5 இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. செகண்ட் சம்மில் 25, அடுத்து -20, -15, -10 5 இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்போ 5 ஆட் பண்ணால் என்ன ஆகும்? 5 ஆட் பண்ணியிருக்காங்க. அங்கே 2 சப்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க, இங்கே 5 ஆட் பண்ணியிருக்காங்க. 5 ஆட் பண்ணால் -5, அடுத்து நெக்ஸ்ட்டு 0, தென் ஆட் பண்ணால் 5. ஓகேவா? 5 ஆட் பண்ணி எழுதியிருக்காங்க. இப்போ தேர்ட் சம் பாருங்கள். 14, 7, அதாவது 7 சப்ட்ராக்ட் பண்ணி தான் எழுதிட்டுருக்காங்க. இப்போ 14 7 சப்ட்ராக்ட் பண்ணால் 7, 7 -7 0, அடுத்து திருப்பி -7, -14. அப்போ இது 7 டேபிள்லேயே அப்படி வரும்.
-21 -28 -35. ஓகேவா? 7 7 சப்ட்ராக்ட் பண்ணிகிட்டே வந்திருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பாருங்கள் 10 10 10 10 என்ன பண்ணியிருக்காங்க? டிக்ரீஸ் ஆகிருக்கா, கூடி இருக்கா? குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. 30 20 10. நெக்ஸ்ட்டு 10 மைனஸ் பண்ணால் 0. அடுத்து ஆட் திருப்பி 10 மைனஸ் பண்ணுறோம். -10 -20 -10 -20. ஓகேவா? புரிஞ்சதா? இப்போ 12th சம் பார்த்தீங்கன்னா புட் லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் இல்லைன்னா ஈக்குவல் சைன் இன் த பாக்ஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 நம்பரையும் கம்பேர் பண்ணி பார்த்து என்ன சிம்பிளோ அது போட சொல்லியிருக்கிறாங்க. என்னது? -3 -4. இதில் வந்து எது பெருசு எது சிறுசுன்னு பார்க்க போகிறோம். -4 தான் ஸ்மாலஸ்ட் ஒன் இல்லையா? -3 பெருசு. ஸோ எது பிக்கஸ்ட் ஒன்றோ அதில் இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டுடணும். ஓகேவா? அடுத்து -5 0. ரெண்டில் எது பிக்கஸ்ட் ஒன்? 0 தான் பிக்கஸ்ட் ஒன். ஓகேவா? அப்போ லெஸ் தென் -5 லெஸ் தென் 0. 0 விட -5 சிறுசுன்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து சேம் அதே தான். -15 +6 இருக்குது. +6 தான் பெரிய நம்பர். -15 ஸ்மால் நம்பர். ஸோ -15 லெஸ் தென் 6. இங்கே பாருங்கள் -1 -11. எது பெரிய நம்பர் அப்படின்னு பார்த்தா -1 தான் பெரிய நம்பர். ஸோ -1 கிரேட்டர் தென் -11. -11 விட -1 பெருசுன்னு சொல்கிறோம். கிரேட்டர் தென் -11. அடுத்து 0 கிரேட்டர் தென் -10. அடுத்து 6 -6 இருக்குது. பாசிட்டிவ் நம்பர் தான் பெருசு. ஸோ 6 கிரேட்டர் தென் -6. ஓகேவா? 5.1 இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? இதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாமில் சூப்பராக ஸ்கோர் பண்ணுங்கள். தேங்க்யூ செல்லமே. பை பாய். See you in next video.